ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும், இறப்போர்க்கு ஈதலிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை என் தோழாம், இன்பம் உண்டாவதில்லை என் தோழாம். அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு, அரிய கை தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழாம், அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழாம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழாம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழாம். உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம், உழைப்பவரே உரிமை பெறுவதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழாம், உண்டாகும் என்றே சொல் என் தோழாம். பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம், பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கெட்டுவதே இல்லை என் தோழாம். பட்டத்திலே பதவி உயர்வதிலே இன்பம் கெட்டுவதே இல்லை என் தோழாம். உனைகின்ற தாய் நாடு உனைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம், உனைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழாம், உண்டாகும் என்றே சொல் என் தோழாம். உழைக்கும் வர்க்கமாகிய மகர ராசி அன்பர்கள், உழைப்பதற்கென்றே பிறந்தவர்கள், உழைப்பதற்கென்றே பிறந்த உத்தமர்கள். நீங்கள் உழைப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை வாழ வைத்து உங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான குணம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் சிடுசிடுத்த குணமும் இருக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல குணம் இருக்கிற இடத்துல கோபமும் இருக்கும், கோபம் இருக்கிற இடத்துல குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும் அப்படின்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சாங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் என்பவர் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு வருகிறார். இந்த குரு அப்படிங்கவர் ஏற்கனவே வக்கரத்துல இருந்தார். ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையில் இருந்து தவறிய நிலையில் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் சில பேருக்கு நன்மையாக முடியும், சில பேருக்கு பல பேருக்கு தீமையாக முடிஞ்சிடும். ஆக நடக்க வேண்டிய வேலைகள் நடக்காமலும் போயிடும். இப்போ மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்கர கதியில் இருந்து வந்தார். இந்த வக்கரம் நிலை என்பது ஒருத்தருக்கு உடலுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோமே, அவர் நம்மளுக்கு ஒரு 10 லட்சமோ 1 கோடியோ தாரமும் சொல்லியிருந்தார். இத்தனாம் தேதி வாப்பான்னு சொல்லும்போது நம்ம அத்தனாம் தேதி போகும்போது அவருக்கு உடலுக்கு முடியாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு அப்படின்னா அவரால் நமக்கு கொடுக்க முடியாது. அவரே உடலுக்கு முடியாமல் படுத்து கிடக்கிறாரு, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது? அதே போல் இன்னும் சில பேர் நம்ம போகிற நேரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி வர சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் அவர் ஏற்கனவே ஒரு ஆள் 2 ஆளாக இருப்பார், அதாவது தண்ணியை போட்டு கன்னு இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம போனோம்னு சொன்னோம்னா கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி இப்படி ஏதோ ஒன்று அப்படிங்கிறத வச்சோம். ஆக தன்னிலை இழந்த ஒரு கட்டம், தடுமாறிய நிலை,
அந்த தடுமாறிய நிலையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போய்விடும். மகர ராசிக்காரங்களுக்கு இவர் 3-12க்கு உடையவர். 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துச்சுன்னு சொன்னால் கடன்களெல்லாம் அடைக்கணும். அதான் கணக்கு. வரவுகளை கொண்டு வந்து சேர்த்து வரவுகள் பெருகும். அப்போ வரவுகள் பெருகி கடனை அடைக்கணும், அதுதான் கணக்கு. இப்போ அங்கே வரவுகள் வந்தால் தான் இந்த கடனை அடைக்க முடியும். வரவுகளை வராவிடாமலே, அதை தனக்காரகன்னு அவர் தான். தனஸ்தானாதிபதி வேற, தனக்காரகன் என்பவர் இவர். ஆக தனஸ்தானாதிபதி என்பவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்காரன், உங்களுடைய ஆட்ட நாயகன், எல்லோருக்கும் ஆட்ட நாயகனாகிய சனி பகவான். அவர் 2ஆம் இடத்துல தான் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்தார். அவரும் சடுகுடு விளையாண்டது போல அப்பப்போ அவரும் தடுமாறி அதாவது வக்கர நிலையில் ஆகி எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. இது நிறைய ராசிக்காரங்களுக்கு அம்மன்பாக இருந்துச்சு. யோகத்தை கொடுக்க வேண்டிய ராசிகளுக்கு கூட யோகத்தை கொடுக்க முடியாமல் போய் இப்போத்தான் கொஞ்சம் எட்டி பார்க்குது. அந்த வக்கரமெல்லாம் கழிஞ்சு அடுத்த வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த வீட்டுக்கு அதாவது 17-11 அவர் வக்கரமெல்லாம் முடிச்சுட்டு நேர்கதியில் ஓடிக்கிட்டு இருக்கார். அதனால இப்போ சில ராசிகளுக்கு ஒரு நல்ல நிலைமை உருவாகி கொண்டு இருக்கின்றது. அவர் தான் மொத்தத்தில் உலகத்துக்கே ஆட்டநாயகன் அந்த சனி பகவான் தான். அவருக்கு மேலே பெரியவர் இருக்கிறாரு, அது வேற விஷயம். கிரகங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஆட்ட நாயகன் அவர். அப்படிப்பட்டவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் அவரும் வக்கரத்தில் இருக்கும் பொழுது மகரத்திலே பிறந்தவர்களுக்கு கிடைத்தும் கிடைக்காமல் கைக்கு எட்டியது வாய்க்கெட்டலையா, இந்த மாதிரி தான் ஓடிக்கிண்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் இல்லையா? எப்பயுமே எவ்வளவுதான் ஓடி ஒளிகிறது, ஒரு கட்டத்தில் ஓடி ஒளியும் போது அந்த இடத்துல முட்டு கொடுக்குது. அதுக்கு மேலே ஓட முடியாது, திரும்ப ரிவர்ஸில் வரணும், ரிட்டர்ன் ஆகணும், ரிஜெக்ட் ஆகணும். இது முயல் குட்டியே ஒரு வேட்டை நாய் துரத்துது, குறிப்பிட்ட தூரம் ஓடிச்சு, அதுக்கு மேலே ஓட முடியாது. அது ஒரு பெரிய மலை, அதில் ஏற முடியாது, செங்குத்தா இருக்குது. ஆக வேற வழியில் எதிர்த்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி திரும்புது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆக இந்த மாதிரி ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு சினிமா படத்தில் வசனம் வரும். அது போல உள்ள டைம். ஆக இப்பொழுது அந்த குரு பகவான் தன்னுடைய நிலைமையை சுதாரித்து தேர் நிலைக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல இந்த ஸ்டெடி மைண்டுக்கு அவர் வந்துட்டார். இந்த தேதி எப்பொழுது அப்படின்னு சொன்னோம்னா விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில கணக்கில் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்படி அடைந்து விட்டதனால இந்த மகரத்திலே பிறந்த உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொதுவாகவே அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்கு. அந்த பழமொழி எந்த இடத்தில் அவர் போய் இருக்கின்றாரோ, இது நான் குறிப்பா மொத்தத்தில் சொல்லிடுறேன், இருந்த இடத்தை பாழடிக்கும், பார்க்கின்ற இடத்தை யோகத்தை கொடுக்கும். இதுதான் கணக்கு. இதில் குறிப்பாக எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் 2, 5, 7, 9, 11 இந்த வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுப்பார். ஆனாலும் கூட அவருடைய பார்வைக்குத்தான் அதிக மகத்துவம். குருந்து இருந்த வீடும் சனி இருந்த வீடும் பாழ் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. சில அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸம்ஷன் சில ராசிகளுக்கு உண்டு. அதிலும் குருவுக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள் சலாக்கியமாகவே இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருக்க ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும். மகரத்திற்கு 3-12 கூறிய ஆதிபத்திய நாயகன் தனக்காரகன் அந்த குரு பகவான் வக்ரமாகி 6ஆம் இடத்திலே இருந்ததனால வருது போகுது. அவர் ஒரு படத்துல சொல்லுவார், வரும் ஆனா வராது அப்படிம்பார். அதே போலதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை மாறக்கூடிய தன்மையை இந்த வக்ர நிவர்த்தி கொடுக்க போகின்றார். ஆக பிள்ளைகளுடைய கல்வி சமாச்சாரத்திலே நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு படிப்பை கொண்டு சேர்ப்பார். அதி புத்திசாலியாகவும் படிக்கக்கூடிய தன்மையாக வந்துடும். எதிர்பாராத வண்ணமாக மகரத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த டாப் 10ல முதல் இடத்துல பிடிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த அளவுக்கு திறமையை கொண்டு கொடுப்பார் இந்த குரு.
வக்கர நிவர்த்தி அடைந்த குரு. அடுத்தபடியாக நல்ல பள்ளி கிடைக்கும், நல்ல கல்லூரிகள், நினைத்த கல்லூரிகள் எல்லாம் அவங்க கல்லூரிகளே தேடி கொண்டு வந்து சீட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த குரு பகவான் வேலை செய்வார். அடுத்தபடியாக இந்த காதல் அப்படிங்கிற இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மகரத்தில் ஏற்கனவே மகர ராசிக்காரங்களுக்கு 2 தொடர்புகள் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று நகலும் திரும்ப சேரும், வரும் போகும், இப்படிமா தான் இருக்கு. இதில் அப்பப்போ ஒரு கருத்து வேற்றுமைகளில் பிரிவினைகளும் அப்பப்போ ஏற்பட்டு, ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, இவைகளும் அதற்கு காரணமாக விளங்குச்சு. இப்போ அந்த கேது 8ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு நிலையாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குருவினுடைய ஆட்சி அதிகாரம் செல்லும். அங்கே வக்கரத்துல இருந்ததுனால அவருக்கு தோல்வியதான் இருந்துச்சு. அந்த வக்கரம் நிவர்த்தி அடைந்து விட்ட காரணத்தினாலே 8ஆம் இடத்துல உள்ள கேதுவுக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற அந்த குரு ஸ்டெடி ஆக இருக்கின்ற காரணத்தினால விடுபட்டவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேருவார்கள். ஆக காதல் கனிந்து உருகக்கூடிய காலகட்டம், அருமையான கட்டம், ரசனையான கட்டம். அடுத்து வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரன் ஏற்கனவே கிடைச்சிருந்தா இது போல அமைஞ்சிருக்காது என்று நீங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அருமையான வரன் கிடைக்கப்பெறும். ஏன்னா இதெல்லாம் குருவின் பங்கு இதில் அதிகம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குரு சப்போர்ட் இருந்தால்தான், அடிப்படையில் இருக்கணும், இல்லை கோச்சாரத்தில் இருக்கணும், இருந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை சுவையானதாக இருக்கும். நாம் நினைச்சது போல பொண்ணு கிடைக்கணும், நாம் நினைச்சது போல பையன் கிடைக்கணும். இந்த நினைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அந்த நினைப்பு கனவு என்று வைத்து கொண்டால் நனவாகு என்பது ஆக்ஷன். நாம நினைக்கிறது போல இறைவனும் நினைக்கணும் இல்லை, பிரபஞ்சம் நினைக்கணும் இல்லையா? அந்த பிரபஞ்சம் நினைக்கின்ற காரணத்தினாலே நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் எதிரொலித்து அது குரு பகவான் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கின்றது. அந்த மாதிரி அருமையான வாய்ப்பு வருகின்றது. அடுத்து திருமணம் ஆனவர்கள், அந்த குழந்தை பேரு இல்லை என்று தவமாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக அந்த மே ஜூன் அந்த மாசத்துல நல்ல செய்தி மருத்துவரால் அறிவிக்கப்படுவீர்கள். அது யோகமாக இருக்கும். தவமிருந்து பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது நல்ல பிள்ளையாக சற்புத்திரனாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கோயில் கோயிலா சுத்திட்டு வந்தீங்கள்ல, நல்ல சற்புத்திரன் பிறக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு தான் கொடுக்கணும். தன நிலை பெருகும், கடன் அடையும், சத்துருக்கள் ஓய்ந்து விடுவார்கள், வழக்கு வம்பு தும்புகள் முடிவுக்கு வந்துவிடும். பாகஸ்த பிரிவினைகளிலே காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க பெற்று உங்களுடைய சொத்து உங்களுக்கு வந்து அருமையாக அனுபவ பாத்தியமாக முடியும். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான ஒப்பந்தங்கள் அதிகமாக கொண்டு வந்து கொடுப்பார் இந்த குரு பகவான். நல்ல வாய்ப்பு தேடி வரும். சரியாக பயன்படுத்தினால் மிக பிரமாதமாக கோடீஸ்வரன் ஆயிருவீங்க குறுகிய காலத்துக்குள்ள. அந்த அளவுக்கு யோகம் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கடுமையாக இருந்து இதுக்குன்னே தலைவலி மருந்து மாத்திரைகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க நிறைய பேர். இப்ப பணிச்சுமை குறைகின்றது, ப்ரமோஷனும் கிடைக்கின்றது, சம்பள உயர்வும் தேடி வருகிறது. எல்லாம் ஒரு நேரம் வரணும் இல்ல, அந்த நேரம் வரும்போது எல்லாம் கூடி வந்துடும். ரொம்ப தூரம் அலைஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்து இருந்தவங்களுக்கு இப்ப அருகாமையிலே ஒன்று வீடு கிடைக்கும், இல்லைன்னு சொன்னா அருகாமையிலே அந்த மாற்றம் கிடைக்கும். அதே போல குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக விளங்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்பப்ப கடுமையாகவே இருந்து வந்துச்சு. அந்த 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் புகுந்து விளையாண்டாங்க. நல்லா இருந்த குடும்பத்தை கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க இல்லையா, அது போல இருந்துச்சு. இந்த காலகட்டங்கள் எல்லாம் மாறி இருவரும் இணைபிறையாத தம்பதிகளாக மாறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த வக்ர நிவர்த்தி குருவினால் உண்டாகின்றது. ஆக எல்லாவற்றிலும் முன்னெடுத்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான ஆற்றல் இந்த வக்ர குருவினால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது.
தெற்கில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண் நபர் உங்களுக்கு முக்கியமான வாழ்க்கை திருப்பத்தை உண்டு பண்ணுவாள். அந்த நபர் உங்களுக்கு வருங்காலத்திலே மிக அருமையான ஒரு துணையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். அந்த நபர் மூலமாக பலவிதமான நானாவிதமான யோகங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அருமையான கட்டம் இந்த வக்ரகுரு நிவர்த்தியினால் கிடைக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு மட்டும் மேற்கிலிருந்து வருவார்கள். இது அந்தந்த நட்சத்திரங்கள்ல தசாபுத்திகளுக்கு தகுந்தவாறு மாறுபாடு அடையும். என்றாலும் கூட புதிய நட்பு புதிய உறவாக மாறி வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக இனி உங்கள் காலம் வசந்த காலமாக மாறப்போகின்றது. நன்றி, வணக்கம்.